நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மதர்சன்சுமி என்னங்க ஆச்சு? திடீர்னு ஏதோ பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதோட ஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட 3% மேலே வச்சிருந்த நிறுவனங்கள் அதை வித்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான நியூஸ். இதனால இந்த பங்கு ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுமா, இல்லை கிராஷ் ஆகிடுமா? இதுக்கப்புறம் அந்த பங்குகளை நம்ம வச்சிருக்கிறது வேஸ்ட்டா, இல்லை இனிமே வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஒரு 2 நாளாக நமது நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக அனலைஸ் பண்ணுவோம். இந்த 2 பங்கு நிறுவனங்களை பற்றியும் அனலைஸ் பண்ணுவோம். இந்த மதர்சன்சுமி சம்வர்தனா மதர்சன்சுமின்னு ஒரு நேமும், மதர்சன் ஒயரிங் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற 2 நிறுவனங்களாக பிரிஞ்சுட்டாங்க, டீமெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது எதனால் பண்ணியிருப்பாங்க? ஆப்ரேஷன் கன்வீனியன்ஸ்க்காக இப்படி பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களோட ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் நம்ம வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நானும் சிபில் ரிஜிஸ்டர்டு ப்ரொவைடர் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறோம். யாருங்க இந்த மதர்சன்சுமி? இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூகுள்லேயே காமிச்சிடுறேன். இவங்க இன்னைக்கு நம்ம டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கார் நிறுவனங்கள், நிறைய கார் நிறுவனங்கள் இருக்கு. அந்த கார் நிறுவனங்களோட ஆக்சசரிஸ் அதெல்லாம் அவங்களே பண்ண மாட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கீஸ் அப்படின்னா மிண்டா அப்படிங்கிற அந்த நிறுவனம் பயங்கர பாப்புலர். மாதிரி காரோட ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நிறுவனங்கள் இருக்கு. அதில் அவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயமாகவும் இருக்கு. இல்லை, இவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிவிஷனை ஓப்பன் பண்ணி நீங்களும் பாருங்கள். இவங்களோட பிஸ்னஸ் டிவிஷனை இவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, விஷன் அப்படின்றது அந்த கண்ணாடி, அந்த சம்மந்தப்பட்ட ஃப்ரண்ட் மிரர் அண்ட் சைடு மிரர், இது தனியான ஒரு டிவிஷன் ஆகும் அவங்க கம்பெனியில். இந்த ஒயரிங் ஹார்ட்னஸ் அப்படிங்கிற இந்த டிவிஷனை தான் இவங்க தனி நிறுவனமாகவே மாற்றிட்டாங்க. சரி, தனி நிறுவனம் மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறாங்க? நம்ம ஃப்ரண்ட்டில் வர டாஸ் போர்டு, இந்த மாதிரியான பாலிமர் ப்ராடக்ட்ஸ் அதையும் இந்த நிறுவனங்களே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங், எலக்ட்ரானிக்ஸ், அது மட்டும் இல்லை உள்ள சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் இருக்காங்க. இது மட்டும் ஏவியேஷன் துறையிலையும் இவங்க கால் பதிச்சிருக்காங்க. இதுதான் இதோட ஒரு சுருக்கம் மதர்சன்சுமி. இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறுவனங்களோட இந்த ஒயரிங் டிவிஷனை மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க. இந்த ஒயரிங் டிவிஷனை இவங்க தனியாக பிரித்ததுனால அந்த ஸ்டாக் வேற ஒரு தனி நிறுவனமாக இருக்குது, மதர்சன்சுமி இந்தியா ஒயரிங் இந்தியா லிமிடெட் அப்படின்னு. இந்த மதர்சன்சுமியோட சப்போர்ட்டர்ஸ் இவங்க எவ்வளோ கண்ட்ரீஸில் கொடுக்குறாங்க, ஏன் இந்த பங்கு இறங்குச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஈஸியான காரணமே இருக்குது. கிட்டத்தட்ட 300 ஃபெசிலிட்டிஸ் 41 கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. அது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், சவுத் ஆஃப்ரிக்கா, அரவுண்ட் த வேர்ல்டு கிட்டத்தட்ட 1,50,000 ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க அந்த சர்வீஸை பயன் பண்ணுறாங்க. எல்லா கார் நிறுவனங்களுக்கும் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வருமானமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய சின்ன நமது லோக்கலாக இருக்கக்கூடிய கார்கள் மட்டும் இல்லாமல் ஆடி, BMW, போர்ஷே, ரெனால்ட், நிசான் அந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களோட கார்களும் இவங்க நிறைய அவங்களுக்கும் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அவங்களாம் இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இதுதான் அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய கேஸ் ப்ராப்ளம், அங்கே நடக்கக்கூடிய பணவீக்க விகிதம் பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த ஆட்டோமொபைல் செக்டாரை ஃபஸ்ட்டு பாதிக்கும். இது இங்கே மட்டும் நடக்கலை, அமெரிக்காலையும் நடக்குது, யூரோப்லேயும் நடக்குது, இந்தியாலையும் நடக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இப்போ இந்த பங்கை டவுன் பண்ணி குறைச்சிருக்கு. 52 வீக் லோக்கு கீழே போயிடுச்சு. சரி, இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நிறுவனம் சொல்கிறேன் நான், சோஜித் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 1.84% பங்கு அவங்க வச்சிருந்த ஸ்டேக்ஸில் 1.89% பங்கை பல்க் டீலில், பிளாக் டீலில் விற்றுருக்குறாங்க. இதை பிளாக் டீலில் இவங்க விற்றுருக்காங்க. இதை அவங்க மார்க்கெட்டில் கூட விற்றுருக்கலாம். விற்றுருந்தா இன்னும் 20% மேலே அது இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ அவங்க வித்திருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 64 ரூபா அப்படிங்கிற விலையில தான் அவங்க வித்திருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய அளவில் வந்து அவங்க ஒன்றும் இது பண்ணலை. ஒரு 64 ரூபாய் அப்படிங்கிற விலையில தான் அந்த பல்க் டீல் நடந்திருக்கு. பிளாக் டீல் பல்காக நடந்திருக்கக்கூடிய டீலிங் இது. இந்த டீலிங்கை வந்து அவங்க பண்ணதுனால இந்த ஸ்டாக் இறங்கி போச்சு. இப்போ இந்த பங்குகளை வாங்கலாமா அப்படின்னா நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம பார்க்குறது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் 63 ரூபாய். இன்னையோட நிலைமை ரேட் வந்து 63 ரூபாய். ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த பங்குக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா இந்த பங்கு ஒன்லி இந்த இந்தியாவை பேஸ் பண்ண பங்கு இல்லை. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஷன் ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு 2 வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ இந்த டவுனை பயன்படுத்தி, இந்த 52 வீக் லோவை பயன்படுத்தி இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தலாம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு ஏன்னா கடந்த இதே மாதிரியான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இந்த குவார்டர்லி ரிசல்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜூன் ரிசல்ட்லையும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும் குறைந்து தான் இருக்குது கடந்த 2 காலாண்டுலையும். இதே மாதிரி கன்சால்டேட்டாகவும் பார்த்தீங்கன்னாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படி பார்த்தீங்கன்னாலும் 916 கோடி தான் இவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்குது. இதுவும் குறைந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த பங்கு வந்து வீக்காக வர்றதுக்கான காரணம், 52 வீக் லோ வந்ததுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பங்குலையும் வரதான் செய்யும். எவ்வளோ பெரிய நிறுவன பங்குகளாக இருந்தாலும் இந்த கிரைசஸ் கரெக்டாக கண்டிப்பாக வந்து தான் ஆகும். இந்த ஆஃப்டர் பிளாக் டீலுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் டீலுக்கு அப்புறம் இந்த பங்கு இறங்கினதுக்கான காரணம் இதுதான். இதே மாதிரி அந்த நிறுவனத்தோட பங்குகளோட சதவீதத்தை அவங்க குறைச்சது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவங்க ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வந்து நிறைய கிட்டத்தட்ட அக்விசேஷனும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சிம் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் தலைமையகமாக கொண்டு உள்ள ஒரு நிறுவனத்தை வந்து இவங்க அக்விசேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா இப்போ நிறுவனத்தோட பங்கு விலைகள்லாம் குறைந்து இருக்குது. இந்த நேரத்தில் அக்விசேஷன் பண்ணாதான் பண்ண முடியும். அந்த இதுலேயும் இவங்க வந்து லாங் டேர்முக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மை இவங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்கன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அதே நேரத்தில் இந்த பங்கு மட்டும் இல்லை, இந்த பங்கோட கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதோட நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இப்போவும் இருக்குது இந்த பங்கு. ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் லாஸ் எல்லாம் ஆயிடல. சதவீதம் EPS ஏர்னிங் பர் ஷேர் குறைந்து இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ROCE கிட்டத்தட்ட 8% வரைக்கும் இருக்குது. ROE 5.44% வரைக்கும் இருக்குது. ஸ்டாக் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் 52 வீக் ஹை லோவில் இருக்குது. நீங்கள் இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஒரு லாங் டேர்முக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிறத நினச்சி வாங்குறதா இருந்தால் இந்த பங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இதை சொல்ல போகிற இந்த பங்கும் அதே சேம் கேட்டகரியில் வரக்கூடிய இதோட இந்த மதர்சன்சுமியோட துணை நிறுவனம் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வயரிங் டிவிஷனை தான் அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு 87 ரூபாய் அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நல்ல ஒரு டவுனுக்கு வந்துட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். அந்த ஸ்டாக் கொஞ்சம் இறங்கிடுச்சு. இந்த வயரிங் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பங்கு வந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. 87 ரூபாய் இந்த ஸ்டாக்கும் ஒரு லாங் டேர்முக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்கு. நான் அதில் எந்த டவுட்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து அப்படி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். அதில் வந்து அது ஒரு லாங் டேர்ம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஸ்டாக்கோட EPS-ஐ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட EPS-ல ஒரு நல்ல க்ரோத் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பங்குகளையும் பை பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த ஸ்டாக்குகளோட ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆக்சிஸ் குரூப், SBIலாம் கிட்டத்தட்ட 4% மேலே இந்த பங்குகளை வாங்கி குமிச்சு வச்சிருக்கிறாங்க. இதோட டார்கெட் பிரைஸ் 105 ரூபா அப்படின்னு ICICI டைரக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க 2:5 அப்படிங்கிற ரேஞ்சில் 30 செப்டம்பரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த போனஸோட இதுவும் கொஞ்சம் பங்குகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. மறுபடியும் FIIs கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக் உள்ளார என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 235 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் 23 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறதுக்கு பாருங்கள்.
இந்த 2 நிறுவனங்களையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதில் வந்து எதுக்கும் யோசிக்கிறதுக்கான விஷயம்லாம் இல்லை. இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கிரைசஸ்னால இந்த ஸ்டாக் இப்போ டவுனில் இருக்குது. இந்த டவுனை பயன்படுத்தி புதுசான முதலீட்டுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. கன்ஃபார்மாக ஒரு லாங் டேர்ம் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அதை செய்ய வேண்டியதுக்கான இதுதான். நான் வந்து ஷார்ட் டேர்ம்லாம் சொல்லலை. இந்த கிரைசஸ்லாம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகலாம். அப்போது ஆட்டோமொபைல் செக்டார் மறுபடியும் பூமாக வரும்போது இந்த பங்குகள் எல்லாம் ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வேற உங்களுக்கு இதே மாதிரி என்ன பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.